கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றைய தினம் ஈரோடு போய் வந்த என்னுடைய நண்பர் அல்லது என்னுடைய மாஸ்டர், ஆவிக்குரிய விதத்தில் சொல்லப்போனால் நான் அவருக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக காணப்பட்டேன். 1997-98 வருஷம் நாட்களில். அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் அவர் நிறைய நன்மை செய்தார். அதெல்லாம் சொல்வதற்கு நேரமில்லை, ஒரு நாள் வரும் சாட்சியாக சொல்லுவோம். இப்போது அவர் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லியிருந்தார். நான் பார்ப்பதற்காக சென்றிருந்தேன். திரும்பி வருவதற்கு என்னுடைய நான் இருக்கிற இடத்திற்கு சரியான பஸ் வசதி இல்லை. ராத்திரி வேலூரில் 12:30 பஸ் வந்தது. அதற்கு பிறகு பஸ் இல்லாதனால அங்கேயே நான் இருந்தேன். இப்போ அப்படியே ப்ரேயர் வாக் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ அதெல்லாம் அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ ஜனங்கள் பிரயாணம் பண்ணுவதற்காக பரிதவிக்கிறார்கள். இரவும் பகலும் அப்படியே காத்திருந்து எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள். உட்கார்ந்து தூங்குறாங்க. சில இடங்களில் காலை அப்படியே கீழே படுத்து தூங்குறாங்க. பாவம். சில இடங்கள் அப்படி உட்கார்ந்து தூங்கி விழுறாங்க. ரொம்ப பரிதாபமாக இருந்து. இப்போது எத்தனையோ ஜனங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் மாத்திரம் இப்படி இத்தனை ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு நாளும். இப்போது எனக்கு ஒரு வேதத்தில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. லூக்கா 6-12 வசனம். இயேசு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார். இப்பொழுது நாம் இயேசு போல இரவு முழுவதும் ஜெபிக்கிறோமா? கிறிஸ்தவர்களாகிய நாம் என்று சொல்லப்போனால் ஊழியக்காரங்களிடம் நான் கேட்குறேன். முழு நேரம் ஊழியம் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வாரம் ஒரு முறையாவது தேவனுடைய சமூகத்தில் ஆல் நைட் ப்ரேயர் பண்ணி பாருங்கள். எத்தனை ஜனங்கள் உங்கள் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக ஜனங்களை விடுவிப்பாருங்க. இவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நீங்கள் உணர்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் போராடி ஜெபிப்பீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் பாட்டை மூலியம் செய்தாலும் சரி, ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீங்களும் ஜெபிக்கலாம். இயேசு நமக்கு ஒரு மாதிரி வைத்து போயிருக்கிறார். நாம் முழு இரவு ஜெபிக்கணும், ப்ரேயர் வாக் பண்ணணும். இப்படிலாம் செய்யும்போது இந்த தேசத்தை மாத்திரமல்ல, முழு உலகத்தையும் நாம் அசைக்க முடியுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென்.